If you're looking at வாழ்க்கையில எப்படி சென்சிட்டிவா இருக்கிறது, கிரகிப்பாற்றலோட இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ உங்க உடம்புக்குள்ள என்ன நீங்க போடுறீங்க அப்படிங்கறது முக்கியமாகுது. எந்த மாதிரியான உணவை சாப்பிட்டா இந்த உடம்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தா, இயற்கையாவே அதுக்கு வெஜிடேரியன் சாப்பாடோ இல்லது மரம் சார்ந்த உணவுகளோ தான் சந்தோஷத்தை கொடுக்கும். பெரும்பாலான நாட்கள்ல நான் ஒரு வேளை உணவு தான் சாப்பிடுறேன். அடுத்த 24 மணி நேரங்களுக்கு என்ன அது உயிரோட்டமா வச்சுக்குது. நமஸ்காரம் சத்குரு. ஏன் இந்தியாவில் நிறைய பேர் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்காங்கன்னு விவரிக்க முடியுமா? அன்றாட வாழ்க்கையில் உணவோட முக்கியத்துவம் பற்றியும் பழங்களோட முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்க முடியுமா? right now, இப்போ தோராயமா 38% இந்திய மக்கள் முழுமையான சைவ உணவுக்காரங்களா இருக்கிறாங்க. பாரம்பரியமாவே அப்படித்தான் இங்க இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்ன சுமார் 60% பேர் முழுமையான சைவ உணவுக்காரவங்களா இருந்தாங்க. ஆனா மேற்கத்திய பாணியில படிச்ச டாக்டர்கள் மக்கள் கிட்ட நீங்க இறைச்சியை சாப்பிடலனா உங்களுக்கு போதுமான சத்து கிடைக்காது, நீங்க மாமிசம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இப்படித்தான் இந்தியாவுக்குள்ள மாமிசம் வந்துச்சு. ஆனா இந்தியாவுல இறைச்சி சாப்பிடுற பழக்கம் மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற மாதிரி கிடையாது. இங்க மாமிசம்ங்கிறது சைட் டிஷ் தான். அசைவம் சாப்பிடுறவங்களுக்கும் அது சைட் டிஷ் தான். ஏன் சைவம்னா, உங்க வாழ்க்கையில பிழைப்பு தன்மையே ஆபத்தான நிலையில இருக்கிறப்போ உங்க முழு வாழ்க்கையும் பிழைப்பு நடத்துறத பத்தினதா ஆயிடும். அப்படி இருக்கும்போது இப்போ உங்க வாழ்க்கையில பிழைப்பு தன்மை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா எல்லாமே அற்புதமா தெரியும். உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைவாயிடுச்சுன்னா இப்ப வாழ்க்கையில அது மட்டுமே இல்ல, அதுக்கு மேலே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்தியாவுல பிழைப்பு செயல் ரொம்ப எளிதானதாகவும் சுலபமானதாகவும் இருந்துச்சு. இந்தியா செழிப்பான நாடா இருந்துச்சு. மக்கள் நல்லா வாழ்ந்தாங்க. அதனால மக்கள் உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயங்களை உருவாக்குனாங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நாட்டுல 70% மக்கள் முழு வீச்சுல ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. உள்நோக்கி பார்க்கறது வாழ்க்கையோட இன்றியமையாத பாகமா இருந்துச்சு. உள்நோக்கி பார்த்ததால என்ன சாப்பிடுறோங்கிறதும் முக்கியமாச்சு. உங்களுக்கு சும்மா கட்டு மஸ்தா உடல் வளர்த்து இருக்கணும்னு தோணுச்சுன்னா நிறைய கறி சாப்பிட்டு தசைகளை வளர்த்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம். ஆனா நீங்க உங்க உயிருக்கு இன்னும் எப்படி கூருணர்வோட இருக்கிறது, இன்னும் எப்படி கிரகிப்பாற்றலோட இருக்கிறது, சாதாரண விஷயங்களையும் கடந்து பலவற்றை நீங்க கிரகிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்க உடம்புக்குள்ள நீங்க என்ன போடுறீங்கிறது முக்கியமாகுது. எந்த உணவை இந்த உடம்பு சுலபமா எடுத்துக்குதோ, இந்த உடம்பு அதிக எதிர்ப்பில்லாம ஏத்துக்குதோ அந்த உணவைத்தான் நீங்க சாப்பிடணும். இத புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க சமைக்காத மாமிசத்தை சாப்பிட்டா, உதாரணத்துக்கு இறைச்சி சாப்பிடுற மாமிச உண்ணி விலங்குகளுக்கு அதோட குடலோட நீளம் அதோட உடல் நீளத்தை விட 3 மடங்கு தான் அதிகமா இருக்குது. இதுவே தாவர உணவு சாப்பிடுற விலங்குகளுக்கு அதோட குடலின் நீளம் உடலோட நீளத்தை விட 5-6 மடங்கு அளவு பெருசா இருக்குது. மனிதர்களோட குடல் நீளம் 24, 28, 30 அடி வரைக்கும் இருக்கும். அப்படின்னா உடம்போட உயரத்தை காட்டிலும் அது 5-6 மடங்கு அதிகமா இருக்குது. இந்த மாதிரி குடல் அமைப்புல சமைக்காத இறைச்சியை போட்டா அது ரொம்ப ரொம்ப மெதுவா பயணிக்கும். சமைக்காத இறைச்சி ஜீரண மண்டலத்திலிருந்து வெளியேற தோராயமா 70-72 மணி நேரம் எடுக்கும். சமைச்ச இறைச்சியை சாப்பிட்டா அது வெளியேற 50-52 மணி நேரம் எடுக்கும். சமைச்ச காய்கறிகளை சாப்பிட்டா அது வெளியேற 24-30 மணி நேரம் எடுக்கும். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா 12-15 மணி நேரம் எடுக்கும். பழங்கள் சாப்பிட்டா அது வெளியேற 1.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் எடுக்கும். இப்படி நம்ம உடம்புல எந்த உணவு சீக்கிரமா பயணிக்கும், எந்த உணவு குறைஞ்ச நேரம் உடம்புல தங்குது, எவ்வளவு குறைவான அசுத்தங்களை வெளியிடுது, இந்த உடம்புல எவ்வளவு சீக்கிரமா பயணிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா யோகாவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதை நாம இன்னைக்கும் கூட பாத்துக்கிறோம். ஏதாவது சாப்பிட்டா அடுத்த 2.5 மணி நேரத்துல நமக்கு பசி உணர்வு வரணும், இல்லைன்னா வயிறு காலியா இருக்கணும். ஆனா சாப்பிட மாட்டோம். வயிறு காலியா இருந்தாலும் சக்தியோட இருப்போம். இங்க ஈஷா யோகா மையத்துல எல்லாரும் 2 வேளை உணவு தான் சாப்பிடுறோம். ஒன்னு காலையில 10 மணிக்கு, இன்னொன்னு 7 மணிக்கு, அவ்வளோதான். பெரும்பாலான சமயம் நான் ஒரு வேளை உணவு தான் சாப்பிடுறேன். நான் பயணத்துல இருக்கும்போது இடையில ஏதாவது கொஞ்சமா சாப்பிடுவேன். ஆனா நான் வீட்டுல இருந்தேன்னா ஒரு வேளை உணவு தான் சாப்பிடுவேன். பொதுவா சாயங்காலம் 4-5 மணிக்கு நான் சாப்பிடுவேன். அதுவே எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்கு போதுமானதா இருக்கும். இதை நான் ஒரு
ரூல் மாதிரி விதி மாதிரி வச்சுக்கல. எனக்கு அவ்வளோதான் உணவு தேவைப்படுது. சில நாட்கள்ல நிறைய உடல் உழைப்பு இருக்கிறப்போ காலையில லேசா சாப்பிடலாம், இல்ல ஒரு பழம் தேவைப்படலாம், ஏதாவது சாப்பிடுவேன். உணவை நாம ஒரு தத்துவமாவோ ஏதோ ஒரு மத செயல்பாடாவோ ஆக்கக்கூடாது. உணவுன்றது உடம்போட தேவை. நம்ம உடம்ப கவனிச்சோம்னா எந்த உணவு சாப்பிட்டா உங்க உடம்பு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இலகுவா இருக்கு அப்படின்னு பார்த்தா இயற்கையாவே சைவ உணவும் தாவரம் சார்ந்த உணவுகளும் தான் உடம்புக்கு ரொம்ப சுகமாவும் இலகுவாவும் இருக்குது. சுலபமா உடம்பு வளையக்கூடியதா இருக்கும். தினசரி உணவை ஜீரணிக்கிற செயல் சிரமமில்லாம நடக்கும். அதனால யாரெல்லாம் அவங்க உடம்போட தன்மைய கவனிக்கிறாங்களோ இயற்கையாவே அவங்க எல்லாமே சைவ உணவு சாப்பிடுறவங்களா ஆயிடுறாங்க. பிழைப்பு செயலே கஷ்டமா இருந்தப்போ வேட்டையாடி கிடைக்கிறத சாப்பிடுறது இயற்கையான ஒண்ணா இருந்துச்சு. ஆனா சமூகங்கள் மெதுவா செட்டில் ஆனப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நாம வளர்க்க முடியும்ன்ற நிலைக்கு வந்தப்போ மனிதர்கள் தங்களை கவனிச்சு பார்த்து வாழ்க்கைங்கிறது பிழைப்புக்காக மட்டும் இல்ல, கிரகிப்பாற்றல் மட்டும் இல்லாம நம்மளுடைய கூருணர்வு நிலையை மேம்படுத்திக்கிறது பத்தியதா வாழ்க்கை மாறுச்சு. மக்கள் இந்த நிலைக்கு மாறுறப்போ சைவ உணவு சாப்பிடுறவங்கள அவங்க மாறுவதும் இயற்கையான விஷயமா ஆச்சு. இது எல்லா இடத்துலயுமே இப்படி நடந்திருக்குது.